الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் உரையை கேட்பதற்காக வேண்டி வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நேற்றைய தினம் நாம் நம்முடைய வாழ்வில் அல்லாஹுவால் அவனுடைய தூதரின் மூலம் அனுமதி அளித்துள்ள நன்மையான காரியங்களை எந்த அளவுக்கு போட்டிகள் போட்டு விரைந்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மையான காரியங்களில் நாம் ஒவ்வொருவரும் விரைந்து வந்து நன்மைகளை செய்திட வேண்டும் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வது எந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு இபாதத் என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு
70க்கும் அதிகமாக 100க்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமாக 100க்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்கள் என்றால் அவர் பாவம் செய்யக்கூடியவர் என்பதற்காக வேண்டி அல்ல. தௌபாவினுடைய முக்கியத்துவம் இந்த மனித சமுதாயத்திற்கு விளங்க வேண்டும் என்பதற்காக, மென்மேலும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கம் தூதருக்கு உண்டாவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்து நமக்கு காண்பித்து தருகிறார்கள். பொதுவாகவே தௌபாவும் பிரார்த்தனையும் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்றால், ஒன்று, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய வேதனைகளிலே இருந்து, கோபத்திலே இருந்து, தண்டனைகளிலே இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவதற்காக வேண்டியும் இந்த தௌபாவும் பிரார்த்தனையும் நமக்கு வழிவகை செய்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 135வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே ஒரு மானக்கேடான காரியத்தை செய்தாலோ, தங்களுக்கு தாங்களே ஏதாவது ஒரு தீங்கிழைக்கக்கூடிய பாவத்தை செய்தாலோ, ذكرُல்லாஹ فاستغفروا, அவர்கள் உடனே அல்லாஹுவை நினைத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய ஓடி வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தை செய்தாலோ, ஏதாவது ஒரு பாவமான காரியத்தில், மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டாலோ, இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டோமே, இந்த நேரத்தில் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று உடனே அவர்கள் அல்லாஹுவை கொஞ்சம் பயந்து அவனை நினைத்து பாவ மன்னிப்புக்காக வேண்டி ஓடி வருவார்கள். ذكرُல்லாஹ فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله, அல்லாஹுவை தவிர வேறு யார்தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், பாவத்தில் நிலைத்து நிற்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு பாவம் செய்தால் அதற்காக வேண்டி அல்லாஹுவை அஞ்சி அவனுடைய சன்னிதானத்திற்கு ஓடி வந்து பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஒரு பாவத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். பாவத்தை செய்து நியாயம் கற்பிக்கவோ, அந்த பாவம் செய்வது திரும்ப பரிகாரம் தேடுவது, திரும்ப பாவம் செய்வது திரும்ப பரிகாரம் தேடுவது என்று இல்லாமல், பாவங்களில் தொடர்ந்து அந்த இறை விசுவாசிகள் நிலைத்து நிற்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தின் 135வது வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த ஆயத் இறக்கப்பட்ட உடனே சைத்தான் அழுக ஆரம்பித்தானாம். சைத்தானுடைய பண்பு உங்களுக்கு தெரியும். அநியாயங்களையும் மானக்கேடான காரியங்களையும் பாவங்களையும் செய்ய தூண்டுகிறவன், நரகத்திற்காக வேண்டி மக்களை அழைக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் போதிப்பது, சைத்தான் அப்படி தூண்டினால், சைத்தான் அப்படி மானக்கேடான காரியத்தையோ தங்களுக்கு தாங்களே தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தையோ செய்ய உங்களுக்கு தூண்டினால், உடனே அவர்கள் அல்லாஹுவை நினைத்து ஓடி வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த ஆயத் இறக்கப்பட்டவுடன் சைத்தான் அழுதுகிறானாம். சைத்தான் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு சத்திய பிரமாணம் உண்டு. இறைவா, உன்மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், உன்னுடைய இறை விசுவாசிகளுடைய முன்னும் பின்னும் வலதும் இடதுமாக சென்று அவர்களை நான் வழிகெடுப்பேன், பாவம் செய்ய நான் தூண்டிக்கொண்டே இருப்பேன், நரகத்திற்கு அழைப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் திரும்ப சைத்தானிடத்திலே ஒரு சத்தியம் செய்தானாம். என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, எனது அடியார்கள் எப்பொழுதெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னானாம். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி பிரதானமான ஒரு இபாதத்து தான்
அல்லாஹ்விடத்தில் 2 கரத்தை உயர்த்திய அடிமைத்தன்மையை பிரதிபலித்து பாவத்தை பகிரங்கமாக அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் சொல்லி, அல்லாஹ்வே நான் இதை செய்துவிட்டேன் யா அல்லாஹ், சைத்தானுடைய தூண்டுதலினால் நிர்பந்தத்தினால் வேறு வழியில்லாமல் இந்த பாவங்களிலே ஈடுபட்டேன் யா அல்லாஹ், எனது பாவத்தை நீதான் மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புவது இறை விசுவாசிகளுடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வசனங்களின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். சைத்தான் நம்மை விட்டும் தூரமாகி விடுவான் பாவம் செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால். பாவத்தை தொடர்ந்து செய்தால் சைத்தான் நம்மோடு நெருக்கமாக இருப்பார். பாவம் செய்துவிட்டோமே என்பதற்காக வேண்டி வருந்தி பாவத்தை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்து 2 கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் போது சைத்தான் நம்மை விட்டு ஓடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது முதலாவது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. 2வது நன்மையை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறானாம். அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரும் பொழுது, அடியார்களை பார்த்து வானவர்களிடத்திலெல்லாம் அல்லாஹு தஆலா சந்தோஷமாக பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் பாருங்கள். ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் போது, ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் போது, பாவத்தை செய்து கொண்டு அதற்காக வேண்டி தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாமல் அல்லாஹுவை நினைத்து பாவத்திற்காக வேண்டி வருந்தி பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு படுகிற சந்தோஷத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 6308வது நபிமொழியாக நீங்கள் இதை பார்க்கலாம். ஒரு மனிதன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் ஒட்டகத்தில். அந்த ஒட்டகத்தில் அவனுக்குரிய தண்ணீரும் உணவும் உண்டு. களைப்பில் ஒரு இடத்தில் ஒட்டகத்தை நிறுத்தி வைத்துக் கொண்டு அவன் உறங்குகிறான், ஓய்வெடுக்கிறான். உறங்கி விழித்து பார்க்கும் போது அவனுடைய ஒட்டகத்தை காணவில்லை. அதில் தான் அவனுக்குரிய உணவும் நீரும் உண்டு. உடனே இந்த மனிதன் அங்குமிங்குமாக பாலைவனத்தில் கண்ணு கட்டிய தூரமெல்லாம் ஓடி ஓடி தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய உணவும் தண்ணீரும் பயணத்திற்குரிய ஒட்டகம் தொலைந்து விட்டதே என்று மனவேதனையோடு இனி நாம் சாவதை தவிர வேறு வழியில்லை என்பதை உணர்ந்து மீண்டும் அவன் ஓடி வந்த களைப்பில் உறங்கி விடுகிறார். 2வது முறை கண் திறந்து பார்க்கும் போது தொலைந்த ஒட்டகம் அவனுக்கு முன்னால் நின்று விடுகிறது. ஒட்டகத்தை பார்த்த சந்தோஷத்தால், யா அல்லாஹ் நீ எனது அடிமை, நான் தான் எஜமான் என்று தலைகீழாக சொல்லி விடுவானாம். சந்தோஷத்தால் அவன் அடைகிற சந்தோஷத்தை காட்டிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறான். ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் போது, ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் போது, ஒரு இறை விசுவாசி தனக்கொரு ரப்புண்டு, தனக்கொரு நாயன் உண்டு, தனக்கொரு அல்லாஹ் என்பவன் ஒருவன் உண்டு, அவனை மீறி நாம் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவனுடைய நரகத்தை அவனை அஞ்சி அவன் தௌபா செய்யும் போது அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 2வது அத்தியாயத்தின் 222வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், தௌபா செய்கிற மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பிரார்த்தனை செய்கிற மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தூய்மையான மக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாசமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும். நாம் ஒரு பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நேசிக்கிறான் என்றும் அவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5212வது நபிமொழி. பொதுவாகவே அல்லாஹு தஆலா எப்பொழுது நமக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் எப்பொழுது நெருக்கமாக இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நீங்கள் எப்பொழுது நெருக்கமாக இருக்கிறீர்கள் தெரியுமா? ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் அவர் நெருக்கமாக இருக்கிறார்.
அல்லாஹ் எப்பொழுது உங்களிடத்தில் நெருக்கமாக இருக்கிறான் தெரியுமா? யார் அல்லாஹ்விடத்தில் 2 கரத்தை உயர்த்தி பிரார்த்தனை செய்கிறார்களோ, அப்படி பிரார்த்தனை செய்யும் போது நான் அவர்களோடு இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுகிறான். பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் நம்மோடு மிக மிக நெருக்கமாக இருக்கிறான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5213வது நபிமொழியாக நீங்கள் பாருங்கள். என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் நெருங்கினால் அவனை நோக்கி நான் ஒரு முழம் நெருங்குகிறேன். என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு முழம் நெருங்கினால் நான் அவனை நோக்கி கையளவு நெருங்குகிறேன். என்னுடைய அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடோடி செல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய வீடுகளில் குழந்தைகள் இருக்கா இல்லையா? இந்த குழந்தைகள் தவழ்கிற அந்த வயதை தாண்டி மெல்ல மெல்ல நடக்கிற காலத்தில் நாம் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து நம்மை நோக்கி வந்தால் நாம் ஓடி போய் நம்முடைய குழந்தையை போய் அரவணைப்போமா இல்லையா? நமது குழந்தை கீழே விழுந்து விடக்கூடாது. நமது குழந்தை நம்மை நோக்கி நடந்து வருகிற வரை நாம் அதே இருக்கையில் யாரும் அமர மாட்டோம். சந்தோஷத்தால் ஓடி போய் நம்முடைய பிள்ளையை போய் நாம் தூக்குவோம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடோடி வருகிறான் உங்களுடைய விஷயத்திற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இனி ஒரு நபிமொழி முஸ்லிமில் 5214வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னுடைய அடியான் எப்படி என்னை குறித்து நினைக்கிறானோ அதுபோன்றுதான் நானும் அவனை குறித்து நினைப்பேன். அவன் அவனுடைய உள்ளத்தில் என்னை குறித்து நினைத்தால் நானும் அவனை குறித்து நினைப்பேன். நான் ஒரு அவையில் அவர் என்னை நினைவு கூறினால் மிகச்சிறந்த ஒரு அவையில் நான் அவனை நினைவு கூறுவேன். அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1384வது உள்ள நபிமொழியில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விசேஷமாக அல்லாஹு தஆலா இரவினுடைய 1/3 பகுதியில் கீழே இறங்கி வந்து, மன்னிப்பு கேட்பவர் இல்லையா நான் மன்னிப்பேனே, வேண்டுகிறவர்கள் இல்லையா நான் கொடுப்பேனே, உதவி தேடுபவர்கள் இல்லையா நான் அவர்களை மன்னிப்பேனே, கொடுப்பேனே, உதவுவேனே என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவிலும் ஃபஜ்ர் வரை இந்த அடியார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 1384வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவில் ஒரு நேரம் உண்டு. இதெல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்பொழுது நமக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை புரிந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். இரவில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் அடியார்கள் இம்மை மறுமை தொடர்புடைய நன்மையான எந்த வேண்டுதலை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ் நம்மோடு நெருக்கமாக இருப்பதையும் அல்லாஹ் நம் மீது அன்பு பாராட்டுவதையும் கேட்டும் பொழுதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தருவேன் என்று வாக்களிக்கிற மிக முக்கியமான ஒரு இபாதத் அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பதே ஒரு வணக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வாழ்வில் ஒரு காலம் மறந்துவிடவே கூடாது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்ப வேண்டும். நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. ஒரு இறை விசுவாசியை பொறுத்த வரையில் துஆ என்பது அவருக்கு பிரதானமான ஒரு ஆயுதம். துஆ தான் அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியிலே ஒரு நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியது. துஆ தான் சைத்தானை விட்டும் நம்மை தூரமாக்கக்கூடியது. துஆ தான் வானவர்களோடு நமக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியது. துஆவின் மூலம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் போய் நின்று கொண்டு ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் அதிர்ந்து போவார்கள். நாம் செய்த எந்த பாவத்தையும் காணவில்லையே, நாம் செய்த எந்த அநியாயங்களையும் காணவில்லையே,
அல்லாஹ் மறுமை நாளில் விசாரணைக்கே அதை கொண்டு வர மாட்டான். தன்னுடைய பெருங்கிருபையினால், தன்னுடைய கருணையினால் அழுது புலம்பி பாவ மன்னிப்பு கேட்பதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்த இறை விசுவாசிகளுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் மன்னித்து விசாரணைக்கே கொண்டு வராவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நண்பர்களே. ஆகவே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். திருக்குரானில் 2வது அத்தியாயத்தின் 201வது வசனம் நீங்கள் அடிக்கடி வழக்கமாக ஓதுகிற ஒரே ஒரு துவா. இதை பாருங்கள், இது ஒரு நோய் நிவாரணத்திற்குரிய பிரார்த்தனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு நாள் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி ஒரு நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் 5216வது நபிமொழி. அந்த தோழர் கோழி குஞ்சை போல சுருங்கி கிடக்கிறார். திடகாத்திரமான அந்த தோழர் நோய்வாய்ப்பட்டு கோழி குஞ்சை போல சுருங்கி கிடக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, அல்லாஹ்விடத்தில் ஏதாவது நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களா என்று கேட்டார்கள். அந்த நபித்தோழர் சொன்னார், ஆமாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவே, நான் செய்த பாவங்களுக்காக வேண்டி மறுமையில் என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் அந்த வேதனையை எனக்கு நீ உலகத்திலேயே தாயா அல்லாஹ் என்று நான் பிரார்த்தனை செய்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவது வழக்கம், சுப்ஹானல்லாஹ், மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையை இம்மையிலே கேட்டு பெறுகிறீர்களே, உங்களால் தாங்க முடியுமா? இப்படி அல்ல பிரார்த்தனை செய்வது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். அல்லாஹ்வே, இம்மையிலும் மறுமையிலும் எங்களை நீ பாதுகாப்பாயாக, சிறந்த வாழ்வை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக, நரகை விட்டும் எங்களை நீ காப்பாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த தோழர் சொல்கிறார், அதை ஓதிய உடனே நான் குணமடைந்தேன் என்று அந்த நபி தோழர் சொல்கிறார்கள். பிரார்த்தனை என்பது உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு உண்டு. மனிதர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி என்றொரு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உலக மக்கள் எல்லாம் திரண்டு உங்களுக்கு உபகாரம் செய்ய நாடியும் அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் யாரும் உங்களுக்கு உபகாரம் செய்ய முடியாது. உலக மக்கள் எல்லாம் உங்களை எதிர்த்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் யாராலும் உங்களுக்கு எந்த தீங்கும் அளிக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை குறித்து நமக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த நாவு அல்லாஹுவை நினைவு கூறுகிற விஷயத்தில் எப்பொழுதும் ஈரமாகவே இருக்க வேண்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். பிறரை பற்றி பேசவோ, அவதூறுகளையும் மானக்கேடான காரியங்களையும் பற்றி பேசவோ இந்த நாவு அசைதல் கூடாது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நன்மையான பேச்சு, இல்லாவிட்டால் அல்லாஹுவை நினைவு கூறுகிற விஷயத்தில் இந்த நாவு எப்பொழுதும் ஈரமாக இருக்க வேண்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். சூரத்துல் பக்ராவுடைய இந்த ஆயத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கிற காரணத்தினால்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சஹாபாக்கள் தாபியன்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமாக ஓதுகிற துஆ இது அனஸ் அவர்களே? பணியாளர் தானே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டில் வளர்ந்து வருகிற ஒரு தோழர் அல்லவா அல்லாஹ்வுடைய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமாக ஓதுகிற துஆ இது அனஸ் அவர்களே? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓதுவார். எந்த துஆவை அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்தில் வேண்டினாலும் அந்த துஆவினுடைய கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார் என்று ஓதிதான் துஆவையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிப்பார்கள் என்கிற செய்தி முஸ்லிமில் 5219வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பேரின்பம். உடல் ஆரோக்கியம். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள், பாவப்பட்ட மக்கள் இன்றைக்கு பல்வேறு வகையான நோய்களுக்கு இன்றைக்கு ஆளாகி, மருத்துவம் செய்தும் குணமடையாத நோய்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆளாகி இருக்கிற மக்கள் உண்டு. அவர்களெல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு குணமளிப்பான் என்பதை உணர்ந்து இந்த சூரத்துல் பக்ராவுடைய இந்த வசனங்களை ஓதும் போது நமக்கு அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆயத்துக்களை ஓதுங்கள். அல்லாஹ் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான். அடுத்தது அன்பர்களே, அல்லாஹு தஆலா 71வது அத்தியாயத்தின் 10 முதல் 12வது வரை உள்ள வசனங்களில்
நீங்கள் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் நமக்கு வழங்குகிற இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிற பல்வேறு வகையான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமுதாயத்திடத்திலே பேசினார்கள். ஃபகுல்து இஸ்தஃபிரு ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹுவை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹுவிடம் மட்டுமே நீங்கள், அவனை மட்டுமே நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னஹு கான கஃபார், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யுர்சில ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அல்லாஹுவை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலே இருந்து மழையை பொழிவிப்பான். அல்லாஹ் தருகிற கிராண்ட் ஆஃபர். இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவரிடத்திலே போய் உதவி தேடாதீர்கள். அவர்களெல்லாம் என்னால் படைக்கப்பட்டவர்கள். இறந்து போனால் செவி ஏற்க மாட்டார்கள். செவி ஏற்றாலும் உங்களுக்கு பதிலளிக்கப்பட மாட்டாது. நான் உயிரோடு இருக்கக்கூடியவன், நெருக்கமாக இருக்கக்கூடியவன். இரவு முழுக்க உங்களை நான், பகல் தவறு செய்கிற என்னுடைய அடியான் இரவில் திருந்த மாட்டானா என்று இரவு முழுக்க உங்களை நான் எதிர்பார்க்கக்கூடியவன். பிரார்த்தனை செய்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹு சொன்ன அந்த அல்லாஹுவை மறந்துவிட்டு அவனால் படைக்கப்பட்ட இறை விசுவாசிகள் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த மன்னவாடிகளுக்கு சென்று, கபர்களுக்கு சென்று, தர்காக்களுக்கு சென்று அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே சென்று உதவி தேடுகிற மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குரானில், மழை வேண்டுமா உங்களுக்கு? வறட்சி இல்லாமல் செழிப்பான ஒரு வாழ்வு உங்களுக்கு பூமியில் வேண்டுமா? மழை இல்லாவிட்டால் கழுதைக்கும் திருமணம் முடிப்பார்கள் அறிவில்லாத மக்கள். மென்மேலும் அல்லாஹுவை மறந்து அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துவார்கள். கந்தூரி நடத்தியோ, திருவிழாக்கள் நடத்தியோ, கால்நடைகளுக்கு திருமணம் முடித்து வைத்தோ வறட்சியிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்க முடியாது. உங்களுக்கு யுர்சில ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து நான் உங்களுக்கு மழையை தருவேன். எப்பொழுது? என்னை மட்டுமே நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்தால். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு நான் மக்கள் செல்வங்களை தருவேன், ஆண் வாரிசுகளை தருவேன். உங்களுக்கு நான் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை செல்வத்தை தருவேன். ஏழை எளிய மக்களை எல்லாம் வசதியுடையவர்களாக நான் மாற்றுவேன். தோட்டங்களை உண்டாக்குவேன், மலைகளை பொழிவிப்பேன், செழிப்பை உங்களுக்கு நான் தருவேன். ஒரே ஒரு நிபந்தனை, என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று பள்ளியில் வாக்கு கொடுத்துவிட்டு குழந்தை இல்லாவிட்டால் நாகூர் தர்காவுக்கு ஓடி பயன் அல்ல. தர்காக்களை நோக்கி நம்முடைய தேவைகளை தேடி ஓடி பயன், எந்த பயனும் கிடையாது. 71வது அத்தியாயத்தின் 10 முதல் 12 வரை உள்ள வசனம், வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பேன், செல்வங்களை வாரி வாரி உங்களுக்கு நான் தருவேன், பிள்ளை செல்வங்களை உங்களுக்கு நான் தருவேன், பொருள் செல்வங்களை உங்களுக்கு நான் தருவேன், தோட்டங்களை ஓட வைப்பேன், கனிவர்க்கங்களை தருவேன், செழிப்பை உண்டாக்குவேன், என்னை மட்டுமே நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்தால் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இது நமக்கு கிடைக்கக்கூடிய இனி ஒரு வகையான நன்மை. ஒன்று, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவது, சைத்தானை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான், சைத்தான் நம்மை விட்டும் தூரமாக ஓடுகிறான். மூன்றாவது, அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். அல்லாஹுவை ஒரு சிறிய கூட்டத்தாருக்கு மத்தியில் நாம் நினைவுபடுத்தும் போது பெரிய கூட்டத்தார்களுக்கு மத்தியில் நம்மை நினைவுபடுத்துகிறான். வானலோகத்தில் இருக்கிற வானவர்களை எல்லாம் அழைத்து என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா என்று அல்லாஹ் சொல்கிறான். அரஃபா மைதானம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். திறந்த மைதானத்தில் தலைவிரி கோலத்தோடு புழுதி படைந்த மேனியோடு அரஃபா மைதானத்தில் மக்கள் கூடுகிற மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா, வானவர்களிடத்தில் சந்தோஷப்பட்டு எனது அடியார்களை பார்த்தீர்களா? குடும்பத்தையும் உறவு முறைகளையும் வீடுகளையும் ஊர்களையும் விட்டுவிட்டு எனது சன்னிதானத்திற்கு ஓடி வந்து விட்டார்கள். அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடி கேட்கப்படுகிற மக்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும், நரகத்திலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். வானவர்களை பொறுத்தவரையில் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்களுக்கு தௌபா தேவையில்லை, பிரார்த்தனை வானவர்களுக்கு தேவையில்லை, அவர்கள் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். பிரார்த்தனை சைத்தானுக்கும் தேவையில்லை, அவன் பாவம் செய்ய தூண்டுகிறவன். பிரார்த்தனையும் தௌபாவும் சொர்க்கம் வேண்டும் என்று விரும்பி வாழ்கிற இறை விசுவாசிகளுக்குரியது.
மனிதர்களாகிய நமக்குரியது இந்த பாவ மன்னிப்பு என்பது. ஆகவே பாவங்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லி பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்குகிற நன்மைகள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. மேலும் 8வது அத்தியாயத்தின் 33வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நபியே, நீங்கள் அவர்களோடு வாழும் காலமெல்லாம் அவர்களுக்கு வேதனைகள் கிடையாது, அவர்களை நான் தண்டிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வரை உள்ள நபிமார்களை எல்லாம் இந்த உலகத்தில் எப்படி அனுப்பி வைத்தான் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு நபி உயிரோடு உலகத்தில் வாழும் பொழுது ஒரு சமுதாயம் அளிக்கப்பட்டால் அந்த நபியை அல்லாஹு தஆலா கண் குளிர்ச்சியை உண்டாக்குகிறான். எதற்காக? இந்த தூது பணியை நிராகரித்து இஸ்லாத்திற்கு விரோதமாக அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை கற்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் தூதராக நம்மை அனுப்பினான். ஆனால் இந்த மக்கள் தூதர்களை கொலை செய்தார்கள், தூதர்களை வேதனைக்கு உள்ளாக்கினார்கள், தூதர்களை நாடு கடத்தினார்கள், தூதர்களுக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்தார்கள். அந்த தூதர்கள் அந்த சமுதாயத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். தூதர் உயிரோடு வாழும் பொழுது அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதை தூதர்கள் பார்த்து கண்குளிர்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா சமுதாயத்திற்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா தூதரை கைப்பற்றி விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை அந்த சமுதாயத்தை நான் தண்டிக்க மாட்டேன். மேலும் 8வது அத்தியாயத்தின் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு வேதனைகள் இறங்காது. அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய கோப பார்வை உங்களின் மீது விழாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இது நமக்கு கிடைக்கக்கூடிய இனி ஒரு வகையான நன்மை. அல்லாஹ் நம் மீது கோபித்தால், அல்லாஹ் நம்மை தண்டிக்க நாடினால், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாம் ஆளானால் இந்த உலகத்தில் எங்கும் ஓடி ஒளிய முடியாது. நிம்மதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இழக்க செய்து விடுவான். அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்தும் கோபத்திலிருந்தும் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுகிற மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்வது. அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி முஸ்லிமில் 5304வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். எந்த சமுதாயம் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யவில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விடுவானாம். பாவம் செய்கிற பிரார்த்தனை செய்யாத ஒரு சமுதாயம், தௌபா செய்யாத ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதாம். அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமுதாயத்தையே அழித்து விடுவான். இனி ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் படைப்பான். பாவம் செய்வார்கள், மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபாவும் கேட்பார்கள். பாவம் செய்து பிரார்த்தனை செய்கிற மக்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி முஸ்லிமில் 5304வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்கிறான் பாருங்கள். பெரும் பாவங்களிலே இருந்து நீங்கள் விலகினால், பெரும் பாவம் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ, வட்டி வாங்குவது, கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, சூதாட்டம் ஆடுவது, ஏமாற்றுவது, மோசடித்தனத்தில் ஈடுபடுவது என்று எவைகளெல்லாம் பெரும் பாவங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்களோ, அந்த பெரும் பாவத்திலே இருந்து நீங்கள் விலகினால் அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். 4வது அத்தியாயத்தின் 31வது வசனம், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்ஹில்கும் முத்ஹலன் கரீம். பெரும் பாவத்திலே இருந்து நீங்கள் விலகினால் உங்களுக்காக உங்களுடைய சிறு பாவங்களை நான் மன்னிப்பேன். மேலும் கண்ணியமான இடத்தில், சங்கைக்குரிய இடத்தில் உங்களை நான் எழுப்புவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். பெரும் பாவங்களிலே ஈடுபடாதீர்கள். தௌபாவில் 2 வகை உண்டு அன்பர்களே. பாவங்களில் 2 வகை உண்டு. பெரும் பாவம் அல்லாமல் நம்முடைய வாழ்வில் சிறு சிறு பாவங்கள் செய்கிறோமா இல்லையா? இந்த சிறு சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் தன்னுடைய கருணையினால், தன்னுடைய கிருபையினால், தன்னுடைய தூதர்களின் மூலம் எப்படிப்பட்ட ஏற்பாட்டை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்திருக்கிறான் தெரியுமா? நம்முடைய வாழ்வில் செய்து போன சிறுபாவங்களை எல்லாம் உலகத்திலேயே மன்னிக்கிற ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து விட்டான். ரமலானுடைய நோன்பு, ரமலான் தொடர்ந்து வருகிற ஷவ்வாலுடைய 6 நோன்பு, இந்த நோன்பு வைக்கிறதனுடைய நமக்குரிய கூலி என்ன? முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஒலுவுடைய கூலி என்னங்க?
ஒது செய்யும் போது உடல் உறுப்புகள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. தொழும் பொழுதுள்ள கூலி ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஜுமாவுக்கும் இன்னொரு ஜுமாவுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது. நோய்வாய்ப்படும் பொழுது அதை பொறுத்து கொண்டால் காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து விடுவதைப் போல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இப்படி எத்தனையோ பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே செய்து விட்டான். அது ஒரு சில நல்லறங்களின் மூலம் அந்த பாவம் மன்னிக்கப்படும், ஒரு சில பாவம் மன்னிக்கப்படாது. நீங்கள் செய்கிற நல்லறங்களின் மூலம் ஒரு சில பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஹஜ்ஜே செய்தாலும் சரி, அது எந்த பாவம்? பெரும் பாவம். பெரும் பாவத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற தீர்வு என்ன? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே 2 கரத்தை உயர்த்தி தௌபா செய்தே தீர வேண்டும். தௌபா செய்தால் மட்டும்தான் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் மன்னிப்பு நன்மையை கொண்டு நடக்காது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்றாடுவதன் மூலம்தான் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி மன்றாடுகிற பொழுது ஒரு சில நிபந்தனைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். நியாயம் கற்பித்து அல்லாஹ்விடத்திலே பேசுதல் கூடாது. தன்னுடைய பலகீனத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் செய்த குற்றத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹுவே என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று மன்றாட வேண்டும். மூன்றாவது, அல்லாஹுவே இனி ஒரு பொழுதும் அதை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உறுதி பூண்டு அல்லாஹ்விடத்தில் பாவத்தை ஒப்புக்கொண்டு பிறகு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்தால் தான் உங்களுடைய தௌபா மறுமை நாளில் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நண்பர்களே, ஆக தண்டனைகளிலே இருந்து அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பாதுகாப்பு. பெரும் பாவத்திலே இருந்து ஒதுங்கினால் சிறு பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதாக நமக்கு வாக்கு தருகிறான். மேலும் 25வது அத்தியாயத்தின் 70வது வசனம், சுபஹானல்லாஹ், அல்லாஹுவை மறந்துவிட்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களை நோக்கி தன்னுடைய தேவைகளை கேட்கிற மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆயத். 25வது அத்தியாயத்தின் 70வது வசனம். குடும்பமாக நினைவு கூற வேண்டிய வசனம். மனப்பாடம் செய்த நண்பர்களுக்கு தெரிந்து எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு வசனம். அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஒரு கிருபையாளன் என்பதை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் உணர்த்துகிறான் தெரியுமா? சுபஹானல்லாஹ். அன்பர்களே, அல்லாஹ் ஒரு நீதிமான், மாலிகி யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி அல்லாஹ். பாவம் செய்தால் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு நீங்கள் நன்மையை செய்தாலும் அதற்குரிய கூலியை காண்பீர்கள், அணு அளவு தீமையை செய்தாலும் அதற்குரிய தண்டனைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் எச்சரிக்கிறான். நியாயம்தானே? செய்த குற்றங்கள் குறித்து விசாரிக்கப்படும், செய்த நன்மைகளுக்கு பரிசு வழங்கப்படும், செய்த தீமைகளுக்கு நரகம் வழங்கப்படும் என்றால் ஒரு அநீதியானவன் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நியாயமானவன் தான். சுபஹானல்லாஹ். 25வது அத்தியாயத்தின் 70வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா. யார் அல்லாஹ்விடத்தில் செய்த பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுகிறார்களோ, நம்பிக்கை கொண்டு நற்செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னால் போதுமானது தானே? அல்லாஹ் யார் ஒருவர் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகிற மக்கள் ஈமான் கொண்டு நற்செயல்களை தொடர்ந்து செய்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்றுதான் திருக்குர்ஆனிலே எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும், இந்த ஒரு இடத்தை தவிர. இந்த இடத்தில் மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா. அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவானாம். பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நன்மை, தௌபாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்குகிற சிறப்பு அம்சங்கள். அப்படி தௌபா செய்யும் போது அந்த பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையாக மாற்றி விடுகிறான் என்று அல்லாஹுவே அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான் என்றால், இந்த மக்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு எங்கே செல்லுகிறார்கள்? இந்த மக்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு எங்கே செல்லுகிறார்கள்? அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களிடத்தில். ஆனால் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது. நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே கிடையாது. ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்தவுடன் ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து நமக்கு காட்டி தந்தார்கள்.
ஆகவே அன்பர்களே, அல்லாஹு தாலா இந்த பிரார்த்தனைகளின் மூலம், தௌபாவின் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒன்று, சைத்தான் நம்மை விட்டும் தூரமாகிறான். இரண்டாவது, அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். பெரும்பாவத்தில் இருந்து ஒதுங்கி வாழும் பொழுது சிறுபாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். தீமைகளை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான். கோபத்திலிருந்தும் தண்டனைகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பது இந்த பிரார்த்தனை தௌபா என்று அல்லாஹ் சொல்கிறான். பாவம் செய்து பிரார்த்தனை செய்கிற மக்களைத்தான் அல்லாஹ் நேசிப்பானாம். பிரார்த்தனை செய்யாத ஒரு சமுதாயம் இருந்தால் அந்த சமுதாயத்தையே அல்லாஹ் அழித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இரவின் ஒரு பகுதியில் இறங்கி பாவ மன்னிப்பு கேட்பவர் இல்லையா நான் மன்னிப்பேனே, கேட்பவர் இல்லையா நான் கொடுப்பேனே, வேண்டுபவர் இல்லையா வேண்டுதலை ஏற்பேனே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஜ்ர் வரை ஒவ்வொரு இரவிலும் தினசரி தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதையும் நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் அன்பர்களே. இந்த தௌபாவுக்கும் இந்த பிரார்த்தனைக்கும் ஒரு எல்லை உண்டு, அதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான், உண்மைதான். தௌபா கேட்டு அழுது புலம்பி இந்த கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான 2 துளிகள் உண்டு. 2 துளி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி. ஒரு துளி அல்லாஹ்வுடைய பாதையில் அடியார்கள் போரிடும் பொழுது வருகிற இரத்த துளி, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான துளி. இனி ஒரு துளி யாருமே இல்லாத நேரத்தில், மக்கள் மன்றத்தில் அல்ல, 4 பேர் பார்க்கிற வகையில் அல்ல, யாரும் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் அப்படியே மனசை விட்டுவிட்டு அந்த செய்து போன அந்த பாவங்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே எண்ணி அப்படி அல்லாஹ்விடத்தில் 2 கரத்தை உயர்த்தி கொஞ்சம் அல்லாஹ்வை நினைத்து அழுகிறோம் பார்த்தீர்களா, அந்த கண்களில் வருகிற அந்த கண்ணீர் துளி அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான துளி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தாலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் நிறைய அவகாசங்களை தந்திருக்கிறான். அடியார்களே, இரவு முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எதிர்பார்க்கிறான். எனது அடியார்கள் பகலில் பாவங்களை செய்தால் இரவில் தூங்க வரும் பொழுதெல்லாவது மன்னிப்பு தேடுவார்களே, பாவ மன்னிப்பில் ஈடுபடுவார்களே என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தினசரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எதிர்பார்த்தும் திருந்த மனமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் தான், அல்லாஹ் நிகரற்ற அன்புடையோன் தான். ஆனால் இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீத், அல்லாஹ்வுடைய பிடி கொஞ்சம் கடுமையானது, அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தௌபாவுக்கு ஒரு எல்லை உண்டு, பிரார்த்தனைக்கு ஒரு எல்லை உண்டு. அது அந்த எல்லையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த இடத்தில் நீங்கள் தௌபா செய்தால் இந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்த அழுது புலம்பினாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிற ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் வருவதற்கு முன்னதாகவே வாழ்க்கையை கொஞ்சம் திருத்தி அமையுங்கள். இந்த ரமலான் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் ஒரே நிலையை பின்பற்றி வாழ்தல் கூடாது. அநியாயம் செய்வது, பாவங்களில் ஈடுபடுவது, பெரும் பாவங்களை செய்வது, அல்லாஹ்வை மறந்து வாழ்வது, அல்லாஹ்வை நினைத்து கூட பார்க்க எண்ணமில்லாமல் வாழ்வது, அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்யாமல் அல்லாஹ் தடுத்த காரியங்களை எல்லாம் துணிச்சலாக செய்து வாழ்ந்து கொண்டே இருக்கிற அந்த மனிதனுக்கு திடீரென அந்த சக்கராத்துடைய நேரம் வருமே, கல்லா இதா பல்அத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வல்லன்ன அன்னகுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக்க யௌமஇதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடிக்கிறானே மனிதன். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பானா, உன்னை இந்த நேரத்தில் காப்பாற்றக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்பானே. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயத்தின் 18வது வசனம், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன் வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார். யார் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து 2 நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹுவை நிராகரித்து அவனுடைய எல்லா அருள்கொடைகளையும் அனுபவித்து அவனுடைய பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டு அவனையே இல்லை என்று பேசுகிறார்கள் மனிதர்கள். அல்லாஹ் இவனை படைத்திருக்க அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறார்கள் மனிதர்கள். அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டென்றெல்லாம் பகிரங்கமாக பேசுகிறார்கள் மனிதர்கள். இப்படி உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரித்து
அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை உண்டாக்கி அவனது வேதத்திற்கு எதிராகவே இந்த உலகத்தில் நடக்கிற இறை நிராகரிப்பாளர்கள் ஒரு சாரார். இனி ஒரு சாரார் யார் தெரியுமா? தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். பாவம் செய்வது, திருந்த மனமில்லாமலேயே வாழ்வது. ரெண்டு சாராரை அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருந்த மக்களும், இறை நிராகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்களும், மரண நேரம் நெருங்கும் பொழுது தௌபா செய்தால் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்க்கமாகவே திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த நேரம் வருவதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் வேண்டும் அன்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க நின்று தொழுவதை பணியாளர் பார்த்துவிட்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, இவ்வளவு தொழுக வேண்டுமா? கொஞ்சம் ஓய்வெடுக்க கூடாது அல்லாஹ்வுடைய ரசூலே? முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்ததாக சொல்லுகிறானே என்று சொன்னபோது, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று. அல்லாஹ் என்று வரும் பொழுது எப்பொழுதும் நாம் கொஞ்சம் தாழ்ந்து நிற்க வேண்டும் சகோதரர்களே. நம்மை படைத்தவன் ரப்புல் ஆலமீன். ஒரு குழந்தையின் மீது ஒரு தாய் செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் அல்லாஹ் நம் மீது அளவுக்கு அதிகமான பாசம் செலுத்துகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முற்சென்ற சமுதாயத்தை போல செய்கிற பாவங்களுக்காக வேண்டி உடனுக்குடனே அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமிக்கு மேல் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது. நீங்களும் நானும் இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த துவா, அல்லாஹ்வே எனது சமுதாயத்தை உடனுக்குடனே தண்டிக்காதேயா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசம் கூடியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவகாசத்தை கேட்டி வாங்கி தந்திருக்கிறார்கள். அந்த அவகாசத்தை திருந்தி வாழ பயன்படுத்துங்கள். பாவம் செய்வதையே தொழிலாக கொண்டு வாழாதீர்கள். ஹராமான காரியங்களை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள். நன்மையான காரியத்தை இயன்றவரை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இயலாமையை எடுத்து சொல்லி பாவ மன்னிப்பு தேடுகிற நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழுங்கள். அதுதான் இறை விசுவாசிகளுக்கு உகந்த ஒரு காரியம். அதுதான் இறை விசுவாசிகளுக்கு நல்ல காரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் என்று ஒரு சில நேரங்கள் உண்டு, ஒரு சில இடங்கள் என்று ஒரு சில இடங்கள் உண்டு. அதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு அந்தந்த நேரங்களில் அந்தந்த பிரார்த்தனைகளை கேட்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். ஜுமாவில் ஒரு நேரம் உண்டு. நாளைய தினம் ஜுமாவுடைய நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுமாவுடைய நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். அந்த ஜுமாவுடைய நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார். சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதும், அதற்காக வேண்டி வருந்தி அவர் பிரார்த்தனை செய்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்ததும் வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமை தான் உலக அழிவு நாளும் வரும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படிப்பட்ட ஒரு ஜுமாவுடைய நாள் நாளைய தினம். ஜுமாவுடைய நாளில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் தன்னுடைய அடியார்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்று வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வெள்ளிக்கிழமை உறங்கி கழிக்கக்கூடிய நேரம் அல்ல. வெள்ளிக்கிழமை என்பது ஜுமாவுடைய தொழுகை. அந்த நேரம் நம்முடைய வாழ்வில் பிரார்த்தனை செய்து அதை அல்லாஹ் அந்த நேரத்திற்கு உரியவர்களாக நம்மை தேர்வு செய்தால் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் தருவதாக வாக்களித்திருக்கிறான். ஜுமாவுடைய நாளில் பிரார்த்தனைகளை அதிகம் அதிகம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை கொஞ்சம் உங்களுடைய பிரார்த்தனையில் சேர்த்து கொள்ளுங்கள். அவருக்காக வேண்டி கொஞ்சம் ஸலவாத்து சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது நீங்கள் ஒரு ஸலவாத்து சொன்னால் 10 நன்மைகள் உங்களுக்கு அல்லாஹ் தருவான், 10 தீமைகளை அல்லாஹு தஆலா போக்குவான், 10 பதவிகளை அல்லாஹ் உங்களுக்கு உயர்த்துவான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நம்முடைய வாழ்வில் நாம் மறந்துவிடக்கூடாது. அவருக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் கொஞ்சம் துஆ செய்ய வேண்டும். பாங்குக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹதிஹி தாவத்தி தாமா என்கிற துஆவை வாழ்வில் ஒரு நாளைக்காவது சொல்ல வேண்டும் நண்பர்களே. சொர்க்கத்தில் வசீலா என்கிற சிறந்த பதவியை அல்லாஹு தஆலா ஒரு நபருக்கு கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடிய அல்லாஹ் என்ற அந்த துஆவினுடைய பொருள். பாங்குக்கு பிறகு துஆ, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஸலவாத் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதிகம் அதிகம் நம்முடைய வாழ்விலே செய்ய வேண்டும். ஒரு அடியான் சுஜூதில் இருக்கும்போது அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் சுஜூதை அடைந்தால் விரும்பியதை கேளுங்கள், மனதில் தோன்றியதையெல்லாம் கேளுங்கள், எதை கேட்க முடியுமோ அதையெல்லாம் கேளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூதிலும் அதிகமாக பிரார்த்தனைகளை செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தந்தை பெற்றோருக்கு செய்கிற துஆ, தந்தைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆ, பயணத்தில் இருக்கிற மனிதனுடைய துஆ நிறைய சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்.
இரவில் ஒரு பகுதி, கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய நேரம், ஃபஜ்ருக்கு முன்னதாக இருக்கிற கடைசி நேரம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே கிடந்து அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனது சமுதாயம், எனது சமுதாயம், எனது சமுதாயம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அழுது புலம்பினார்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையில் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. ஆகவே அத்துவாவு ஹுவல் இபாதா, துவா என்பதுதான் ஒரு வணக்கம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். நாம் நம்முடைய துவாவை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுதல் கூடாது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களிடத்திலே போய் நம்முடைய தேவைகளை கேட்காமல் படைத்த நாயனிடத்தில் நம்முடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது பாவ மன்னிப்பு வழங்கப்படும், அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருந்து நாம் காப்பாற்றப்படுவோம், அல்லாஹ்வுடைய அன்பிற்கும் நேசத்திற்கும் உரியவர்களாக நாம் மாறுவோம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாறும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். பெரும் பாவத்திலே இருந்து விலகி வாழ்ந்தால் சிறு பாவங்கள் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் வாக்கு தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சைத்தானை விட்டும் நம்மை தூரமாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறை விசுவாசிகளுடைய பண்பு, பாவம் செய்தால் ஓடோடி வந்து விடுவார்கள் எனது சன்னிதானத்திற்கு. பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய பண்பு இறை விசுவாசிகளுடைய பண்பல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். சைத்தானை பார்த்து அல்லாஹ் சொன்னானா இல்லையா, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக எனது அடியார்கள் பாவம் செய்தால் மன்னிப்பு தேடுகிற காலமெல்லாம் நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் நம்மை நம்பி வாக்கு கொடுத்திருக்கிறான். ஆகவே சைத்தானை விட்டும் கொஞ்சம் தூரமாக விலகி, பாவம் செய்தால் உடனே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு ஓடி வந்து தௌபா செய்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இவ்வளவு நன்மைகளையும் நம்முடைய வாழ்வில் அடைந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்